ஆம்பூர் அருகே பாலாற்றில் 10 அடி உயரத்திற்கு பொங்கி வழியும் நுரை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் அதிகாலை வரை தொடர் கனமழை பெய்து வந்த நிலையில் பாலாறு மற்றும் அதன் கிளை ஆறுகளில் லேசான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வாணியம்பாடியில் பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வரும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீரை சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பாமல் மழை வெள்ளத்தை பயன்படுத்தி இரவு நேரங்களில் பாலாற்றில் மழை வெள்ள நீருடன் கழிவுநீரை திறந்து விடுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆற்று நீர் முழுவதும் 10 அடி உயரத்திற்கு நுரை படர்ந்து ஆற்று நீர் முழுவதும் கருப்பு நிறத்திற்கு மாறி துர்நாற்றம் வீசுகிறது. பாலாறு மாசடைந்து வருவதை தொடர்ந்து வெளியாகி வரும் செய்திகள் வழியாக அறிந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பாலாறு குறித்த உரிய விளக்க அறிக்கை அளிக்க வேண்டும் என்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் பொழுதெல்லாம் பாலாற்றில் தோல் கழிவுநீர் கலக்கும் என்பதால் நிறம் மாறி நீர் செல்லும் என்பதும் இதுகுறித்து மக்கள் போராட்டங்கள் நடத்தியும் அதிகாரிகளிடம் முறையிட்டும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் இப்பகுதியில் உள்ள பாலாறு நீரை கால்நடைகள் கூட பருகுவதில்லை என்றும் தொடர்ந்து இதேபோல் கழிவுநீர் கலக்கப்படவிட்டால் வருங்கால சந்ததியருக்கு பாலாறு என்ற ஆறு இல்லாமல் போய்விடும் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.